வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, திருத்தணிகை வேலனுக்கு அரோகரா. எனக்கென யாவும் படைத்திடனாலும் இலை போடு காலம் தனிலோயா, எடுத்திடு காயம் தனை கொடுமாயும் இலச்சையிலாதென் பவமாற. எனக்கென யாவும் படைத்திடனாலும் இலை போடு காலம் தனில் ஓயா, எடுத்திடு காயம் தனை கொடுமாயும் இலை செய்யிலாதன் பவமாற. உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தங்கு ஒளிமேவி, உணர்த்திய போதம் தன்னை பிரியாது உண்டு போல சரணானும் தொழுவேனோ. உனை பல நாளும் திருப்புகழாலும் உணர்த்திடுவார் தங்கு ஒளிமேவி, உணர்த்திய போதம் தன்னை பிரியாதுன் போல சரணானும் தொழுவேனோ. வினை திறமோடன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கொடுவேல் கொன்று அவனியே, விளைப்பென மேல் என்று இடக்கையனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே. வினை திறமோடன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கொடுவேல் கொன்று அவனியே, விளப்பென மேல் என்று இடக்கையனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே. சினத்தோடு சூரன் தன்னை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே, தினை புனமேவும் குறக்கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே. சினத்தோடு சூரன் தன்னை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே, தினை புனமேவும் குறக்கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே. உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தங்கு ஒளிமேவி, உணர்த்திய போதம் தன்னை பிரியாதுன் போல சரணானும் தொழுவேனோ. சினத்தோடு சூரன் தன்னை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே, தினை புனமேவும் குறக்கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே. திருத்தனிமேவும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, திருத்தணிகை வேலனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவருளும் குருவருளும் துணை நிற்க நம்ம திருப்புகழில் இன்னைக்கு 249வது பாட்டு திருத்தணிகை மலையில் பாடப்பெற்ற பாடல். அதை நம்ம பாட இருக்கிறோம். அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று. இந்த பாட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் ஒரு தடவை அதை படிச்சுட்டு நான் இந்த 4 வரியை படித்து இந்த பதம் பிரித்து மட்டும் நான் படிக்கிறேன். நம்ம ஆடியோவை நம்ம அம்மா பாடியிருக்கிறதுலேருந்து கேட்டுக்கலாம். எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலைப்பொடு காலம் தனில் ஓயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறதாக நினச்சிக்கிட்டு என்னுடைய நேரத்தை இவ்வளவு காலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிலேயே செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம கவனம், அறிவு, ஆற்றல் எல்லாமே இந்த உலகியல் தொடர்பு சம்பந்தமாகவே இருக்குது. வீடு வாங்கணும், படிக்க வைக்கணும், எழுதணும், இதெல்லாமே முக்கியம்தான். பட் இது மட்டுமே நாம் பிறந்ததன் நோக்கம் அல்ல. இதற்கு மேலான வேற ஒரு செயல் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து அதற்குள்ளாரையே அழுந்தி விடுகிறோம். அதான் எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலைப்பொடு காலம்தனில் ஓயா. இந்த காலத்தில் நம்ம உழண்டுட்டு இருக்கிறோம். இதனால் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இதே வேலையை திருப்பி செய்கிறதுனால ஓயா எடுத்திடு காயம். அதாவது நம்ம பல பிறவிகளை மறுபடியும் கொஞ்சம் கூட டயர்டாகாமல் மறுபடியும் நம்ம பிறந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம்
இதை தான் சொல்கிறாங்க. தனை கொடு ஓயா எடுத்திடு காயம் தனை கொடு மாயும் இலச்சை இலாது. இதனால் வந்து நான் இது ஒரு இலச்சை அப்படின்னா வெக்கமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதாவது நம்ம ஒரு வகுப்பில் வந்து படிக்கிறப்ப ஃபெயிலாக போயிட்டா மறுபடியும் அதே கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் கேட்பாங்களா, என்னடா இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் நீ வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போகலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளை பார்த்து அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி சொல்கிறார். தன்னை கொடு மாயும் இலச்சை இலாது. ஆனால் அவர் வந்து நம்மளை சொல்கிற மாதிரி சொல்லாது, என் பாவம்னு அவர் வந்து என் பவமாற அப்படின்னு இந்த பிறவிங்கிறது தனக்கு கேட்பது போல் கேட்குறாரு. இது வந்து அவருடைய கருணை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய முழு நேரத்தையும் இறைவனுடைய சிந்தனை போல செலுத்திட்டார். நமக்காக இதை பாடப்பெற்ற பாடல் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்கலாம். அதனால் நம்ம இந்த 4 வரி இதை தான் சொல்லுது. எனக்கென யாவும் படைத்திட நாளும் இலைப்பொடு காலம்தனில் ஓயா எடுத்திடு காயம் தனை கொடு மாயும் இலச்சை இலாது என் பவம் ஆற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தம் இந்த இடத்துல தம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். உரைத்திடுவார் தம் குளிமேவி. இந்த இடத்துல உளின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. குழி மேவி அப்படின்னு பிரித்தா கரெக்டாக வருது. இதில் என்னென்னா இப்போ வந்து அடுத்தது நம்ம இறைவனை போற்றி அவன் திருப்புகழால் நம்ம அவரை போற்ற அந்த அடியார்களுடைய இடத்துல குழி அப்படிங்கிறது அவனுடைய இருப்பிடம், அவனுடைய வீடு, இல்லை அவனுடைய உடம்பு. குழி அதாவது இந்த ஆன்மா தங்கியிருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு முருகப்பெருமானே போகிறார். அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அவன் தான் வருவான் குருவா வந்து நம்மளை தடுத்தாட்கொள்கிறான். ஒவ்வொரு உயிருக்கும் சலிக்காமல் ஒவ்வொரு உயிருக்கும் அவனே வருவான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவனே வருவான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தம் குளிமேவி. ஒன்றை போற்றக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருத்தவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ போய் அவர்களை நீ என்ன பண்ணுற, உணர்த்திய போதம் தன்னை பிரியாது. நீ அவங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குற. அது ஒன் அப்படிங்கிறத ஒளி அப்படிங்கிறத நம்ம அதாவது பெரியள்ளி வெளிச்சம் சொல்கிறாங்க. ஒளி போல சரண் நாளும் தொழுவேணும். அப்படி அவங்களுக்கு உணர்த்தின அந்த போதத்திலிருந்து அவங்க பிரியாது உன்னுடைய கழல் சேர்றத அந்த ஒளி பொருந்திய கழலில் சரணடைகிறாங்களே, அதுபோல் நானும் தொழுவேனோ, அதே மாதிரி நானும் செய்வேனா, அவங்க அப்படி செய்கிறாங்களே நானும் செய்வேனா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம வந்து முக்கியமாக சிந்திக்கிறது என்னென்னா, பிரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் வந்து உணர்த்திடுறாரு. அந்த உணர்த்தினதுக்கு அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சிடக்கூடாது. உணர்த்திய போதம் தன்னை பிரியாது. அதை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா சில சமயம் வந்து நம்ம அந்த சமயம் பக்தி இதுக்குள்ளார கூட அழுந்திடுவோம். அதை அவனுடைய போதத்தில் அதாவது அவனுடைய போதனைகள்லேருந்து நம்ம வந்து சில சமயம் அதுக்குள்ளாரையே அழுந்தி நம்ம அதிலேயே பற்று வச்சு நம்ம வந்து சரியான ஒரு இது வந்துடக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, போதம் தன்னை பிரியாது. அது எந்த நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அதோட ரிலேட் பண்ணி நம்மளை பார்த்து நம்ம வந்து இறைவனை சிந்திக்கிறத மட்டும்தான் நம்ம வேலை என்ன, நம்ம கடமை என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறத மறுபடியும் சிந்திச்சு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அவங்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உன்னுடைய ஒளி பொருந்திய கழல்களை போய் சேர்ந்துடுறாங்க. அது மாதிரி நானும் வந்துடுவேனா, நானும் உன்னை தொழுவேனா அப்படின்னு ஒரு ஏக்கமாக கேட்கறது போல இருக்குது. அடுத்தது வினைத்திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் விளக்கொடு வேல் கொன்றவன் நீயே. இதில் கொன்றவன் நீயே அப்படின்னு தான் படிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வினைத்திறமோடு, வினைனா என்னால் முடியும் அப்படிங்கிற நினப்போட உன்னை எதிர்த்த வீரன் அவன் கீழே விழுவதற்காக கொடுவேல் கொன்றவன் நீயே. அவனுடைய குலத்தையே நாசம் பண்ணியவன் நீயே. இந்த இடத்துல பெரிய இல் போட்டிருக்காங்க. அதனால் பெரிய இல் அதை வந்து நம்ம அவன் குலத்தையே நாசம் பண்ணியவ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது விலப்ப என மேல் என்று இடக்கு
அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே. எங்க நீ சொல்லு பார்ப்போம் வேதத்தை அப்படின்னு உனக்கு கிட்ட எடக்கு பண்ணார். யார்? அன்னைக்கு பிரம்மன். எதை? வேதம். அந்த ஓங்காரம் தோட பிரணவத்தோட பொருள் என்னன்னு கேட்டப்ப உனக்கு தெரியுமா வேதம் அப்படின்னு அயனார் வந்து அதாவது அயனார் அப்படிங்கிறது வந்து இங்கே பிரம்மனை குறிக்குது. அதாவது பிரம்மன் வந்து முருகனை அலட்சியப்படுத்தினார். அப்படிப்பட்ட அலட்சியப்படுத்தின அந்த பிரம்மனையும் விரும்புமாறு வேதம் புகழ்வோனே. அது மாதிரி என்ன அப்புறமா விளப்ப என மேல் இதுக்கப்புறம் நீயே வந்து அந்த வேதத்தை உணர்த்துவாயாக செய் அப்படின்னு அவரே சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாறினாங்க. அதுதான் வந்து முருகனோட கருணை. விளப்ப என மேல் என்று இடக்கு அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சினத்தோடு சூரன் தனை கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே. கோபமாக சூரன் வந்தான். அப்படி வந்தவனை அவனுடைய கொடு வேலின் அவனை வந்து வேலை கொண்டு அவனுடைய தலையை கொய்தார். அதுவும் மாறும் சிரம். அதுதான் நம்ம சூர சம்ஹாரத்துலலாம் பார்த்துருப்போம். அவன் தலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அவன் மாறக்கூடிய அதாவது அவன் உருவமத்தை அவன் மாற்றி கொண்டே இருந்தான். அதனால்தான் அப்படி அவன் மாறி மாயாஜாலம் காட்டினால் கூட அவனை என்ன பண்ணார்? தன்னுடைய வேலை கொண்டு அவர் அவனுடைய அந்த அகங்காரத்தை அழித்தார். அதுதான் சினத்தோடு சூரன் தனை கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே. இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, மாறக்கூடிய அவனுடைய சிரத்தை கொண்ட சூரன் சினமோடு அவன் வந்தான் தாக்க. அப்போ வேலை கொண்டு அவனை கொன்றான். அவனை வந்து வதம், அதாவது அவனுடைய அகங்காரத்தை போக்கின முருகப்பெருமானை. திணைப்புணம் மோவும் குறக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே. அதாவது இப்போ திருத்தணினாலே நமக்கு வந்து வள்ளிய தேவியை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். அதுதான் நமக்கு தெரியும், தணிகை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது திணைப்புணம் மோவும், அதாவது அங்கே அவங்க வந்து குறப்பெண்கள்லாம் வந்து திணை அப்படிங்கிற பயிர் வந்து விளைச்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காக்கா குருவி இதெல்லாம் வந்து சாப்பிட வரும். அப்படி சாப்பிட வரும் பொழுது அந்த பறவைகளை வந்து ஓட்டணும். அதுதான் ஓட்டினா தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லாட்டி அது வயலையே சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த குறவஞ்சி பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி சொல்லணும் கொஞ்சம். ஏன்னா தரையாக அவங்க இருந்தாங்கன்னா காட்டு விலங்குகள் தாக்குங்கிறதுனால ஒரு மரத்து மேலே பந்தலை வச்சு அது மாதிரி ஒரு இடத்த ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அங்கே அந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் மட்டும் பெண்கள் தான் போவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஆண்கள் வந்து வேட்டைக்கு போகிறதுனால பெண்கள் வந்து திணைப்புணம் காப்பாற்றி வெறும் காக்கா ஓட்டுற வேலை தானே. அதனால் அவங்க வந்து காலையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. இல்லாட்டி சில சமயம் அங்கேயே இருக்க வேண்டிய, அதாவது அந்த நாற்று கதிர் நல்லா விளைஞ்சி வந்துருச்சுன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ண கூட பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அண்ணன்மார்கள் இல்லை அப்பாமார்கள் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த திணைப்புணம் காக்கக்கூடியதை வந்து அந்த காலத்தில் பெண்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம புராண நூற்றில் மற்ற எல்லா விஷயத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை திணைப்புணம் மோவும் குறக்கொடி அப்படிங்கிறது குறத்தி பெண், கொடி அப்படிங்கிறது இந்த பெண் குறப்பெண்ணாகிய நம்ம வள்ளிய தேவியை திருமணம் செய்து கொண்ட பெருமாளே முருகப்பெருமானே அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறார். இதுதான் இந்த பாட்டோடது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான, மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படிங்கிறத இந்த 4 வரி. உனைப்பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தம் குழி மேவி உணர்த்திய போதம் தனை பிரியாது ஒன் பொல சரண் நானும் தொழுவேனோ அப்படின்னு இதை மட்டும் நம்ம திருப்பி ஒரு முறை படித்திருக்கலாம். ஏன்னா இதுதான் இங்கே நம்ம வந்து வேண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.